வணக்கம். ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மதுலேருந்து தசரத சுவாமிகள் பேசுகிறேன். இப்போது இந்த பதிவு ஒரு பேய் பிடிச்சா அந்த பேய் எப்படி ஓட்டுறது அது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வயசு குழந்த அந்த பொண்ணுக்கு இருக்குது. அந்த நிலையில் தான் அந்த பொண்ணுக்கு அது பேய் பிடிச்சிருக்கு. இது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த பொண்ணு தானாக பேசுறது, குழந்தைய சரியாக பார்த்துக்க முடியாத, எங்கே வேணும் எங்கே போயிடுறது, நைட் ஆனால் ஒரு 12 மணிக்கு கத்துறது, அந்த மாதிரிலாம் சேஷ்டை பண்ணியிருக்கும்போது அவங்க வேறு மந்திரவாதிக்கிட்டலாம் போயிருக்காங்க. அவங்க அந்த நிறைய முறைகள், அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச முறைகள் செஞ்சுருக்காங்க. அது அவங்க அந்த பொண்ணு விட்டு போகலை. அந்த பொண்ணுக்கு அந்த பாதிப்பு இருந்துனே இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம தொடர்பு கொண்டாங்க. நம்ம போய் பார்த்தா உடம்பெல்லாம் கண்டு வீங்கி போயிருக்கு அந்த பொண்ணுக்கு. என்னன்னு கேட்டான்னா, அந்த இடத்துல பேய் வெட்டும்போது அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருக்கட்டும், அது ஒரு பக்கம். ஆனால் இப்போ சொல்லிக் கொடுக்குற முறை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முறை. இது எந்த பாதிப்பு இல்லாத முறை, எளிய முறை. குருமார்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அதனால் இது சாதாரண மக்களே செய்யலாம். இது மாந்திரிகம் தெரிஞ்சவங்க தான் செய்யணுன்றது கிடையாது. சாதாரண மக்கள் வீட்டில் இருக்கிறவங்கள, லேடிஸோ ஜென்ஸோ எல்லோரும் செய்யலாம். என்னென்னா கொஞ்சம் தைரியசாலியாக இருக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. இது பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு உடல் பாகம் நல்லாயிருக்கும். அவங்க வேலைக்கு என்ன அவங்க பார்த்துன்னு இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இறந்த ஆத்மாக்கள் இருக்கிற இடத்துலையோ, இல்லை இறந்த ஆத்மாக்கள் ஒரு இடத்துல கட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துலையோ இவங்க போனாங்கன்னா இவங்களுக்கு இவங்க மேலே அது வந்துடும். வந்த பிற்பாடு அந்த ஆத்மா இறந்தப்போ அந்த உடம்புல அது உயிரோடு இருக்கும்போது என்னென்ன பாதிப்புகள் அதுக்கு இருந்ததோ, அது இறந்த பிற்பாடு அந்த ஆத்மா வேறு யாராவது பிடிச்சிக்கிச்சு அந்த உடம்புல போய் கர்ப்பத்தில் உட்காந்துச்சான்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். கால் வலி, கை வலி, வயிற்று வலி, என்னென்ன வலிகள் இருக்கோ அதே மாதிரி நோய் அதுவோ அந்த உடம்புக்கு வரும். இந்த ஆத்மா பிடிச்ச உடம்புக்கு அது வரும். அது நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம சமுதாயத்தில் பேய் பிடிச்சிச்சுப்பா, அந்த பொண்ணுக்கு என்னென்ன பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பேயை எளிமையாக ஓட்டுறதுக்கு, எந்த பாதிப்பு இல்லாத, எந்த ஒரு பேய் பிடிச்சவங்களுக்கு எந்த பாதிப்பு நம்ம கொடுக்காத நான் இதை சொல்லித்தரப்போகிறேன். எப்படின்னா, ஒரு புது சட்டியை வாங்கிக்கோங்க. அதில் அவுள், கடலை, பொரி, வெல்லம் போட்டுக்கோங்க. எல்லாம் கலந்து ஒரு 5 முட்டை வாங்கிக்கோங்க. அதில் பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்காங்கன்னா பெண் முகம் எழுதிக்குங்க. அந்த பொண்ணோட பேர் எழுதிடுங்க. இந்த பேய் இந்த உடம்புல விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த முட்டையில் எழுதிடுங்க. எழுதிட்டு ஒரு விளக்கு, அங்கே அகல் விளக்கு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சின்ன விளக்காக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஊதுவத்தி கொளுத்தி வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை நான் கொடுக்குற டிஸ்கஷனில் கொடுக்குற அந்த மந்திரத்தை அது படிங்க. அது ஒரு 128 தடவை அதை படித்து அந்த அந்த முட்டையில் பெண்ணுக்கோ ஆணுக்கோ யாருக்கு பேய் பிடிச்சிருக்கோ அவங்களோட ஜாடை, அதாவது ஆணுக்கு பிடிச்ச ஆண் பொம்மை, பெண்ணுக்கு பிடிச்ச பெண் பொம்மை, அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கலாம். அந்த முட்டையில் இந்த மந்திரத்தை படித்து ஊதி இந்த பேய் இந்த உடம்புலேருந்து விட்டு போயிடணும் அப்படின்னு 3 வாட்டி நீங்கள் சொல்லி அந்த புது சட்டியை அவங்க சத்தக்காய் வேலை இறக்குற மாதிரி திஷ்டி கழிப்பாங்கல்ல, அந்த மாதிரி 9 தடவை கழிச்சிட்டு அந்த ஊர் எல்லையில், கிராமத்தில் இருந்தாலும் சரி, சிட்டிக்குள்ளே இருந்தாலும் சரி, அந்த ஊர் எல்லையில் எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் ஒரு இடத்துல எரிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது அந்த பேய் அதுலேருந்து அவங்க போயிடும். பேய் பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு துன்புறுத்துறதோ அடிக்கிறதோ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் நம்ம கொடுக்க தேவையில்லை. அதோடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பரிகாரம் முடிச்சு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு நார்மலாக இருந்தாலே அவங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனை தீர்ந்துட்டு அது 3வது நாளெல்லாம் தெளிவாயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே அந்த பேய் உடம்புல வராது.
சரிங்களா? இந்த முறை வந்து சாதாரண மனுஷாலே செய்யலாம். இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இது செஞ்சுக்கங்க. இது செஞ்சுட்டு இதோட பலன் வந்து நல்லா இருக்கும். இது வந்து பயனடைங்க. இல்லை நான் வந்து மாந்திரீக தொழில்ல எங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருக்குங்க. மாந்திரீக தொழில் நான் கற்றுக்க போகிறேன்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட ஆசிரமத்தில் நாங்கள் வந்து மாந்திரீக தொழிலை வந்து முறைப்படி கற்றுக் கொடுக்குறோம். கற்றுக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்யுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். அதனால் அந்த தன்மை இருக்கணும். எல்லா மந்திரவாதிக்கும் இந்த மனசு இருக்கணும். மற்றவங்களுக்காகவே நம்ம உழைக்கணும். எப்படி ஒரு டாக்டர் வந்து ஒரு நோயாளிக்காகவே உழைச்சி அவங்க நோய் குணப்படுத்துகிறாங்களோ, அந்த மாதிரி தான் ஒரு மாந்திரீக துறையில் இருக்கிற அமானுஷ சக்திகளை வந்து விரட்டுறதுக்கும், மக்களுக்கு வந்து துன்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இவங்க தான் பாதுகாப்பாக இருக்கணும். அதனால் இந்த முறை நல்ல முறை. இது தேர்ந்தெடுத்து செய்யுங்க. உங்களுக்கு நல்ல பலன் தரும். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய.